நேராக பிள்ளையார்கிட்ட போய் நின்றாச்சு. அந்த பிள்ளையார் கூட்டங்க மனசில் நினச்சிட்டு பிள்ளையாரை கும்பிடணும். பிள்ளையார் தெரிகிற வரையும் நிற்பா. ஹைட்டு ஏன் ஹைட்டு தான், எனக்கு பிள்ளையார் தெரியாது. நாம் அப்படி முடிஞ்சிச்சு பிள்ளையார், அவ்வளோதான் மனசுலையே. அவளுக்கு அதை பார்க்கணும். பார்த்துட்டு அந்த பிள்ளையார்கிட்ட ஒரு விபூதி வாங்குவான். இல்லை என்ன பிரச்சனைனா, விபூதி வாங்கினா கேட்டுக்கிட்டு அதுக்கு தானே தூண் வச்சுருக்காங்க. விபூதிக்கு பொட்டலும் திடணும், பேப்பர் எடுக்கணும். சில கோயிலில் சார் விபூதி கொட்டி வைக்கிறதுக்கு பேப்பர் தூண்டு கீழ்ச்சி வைப்பாங்க. சில கோயிலில் அது இல்லை, பேப்பர் எடுத்துனாங்க. ஒரு நாள் கூட நான் சாமி ஒழுங்காக கும்பிட்டது இல்லைங்க. எல்லாரும் சாமி கும்பிடுவோம், நான் துண்டு பேப்பர் பொறுக்கி நிற்பேன். அதுவும் இல்லாமல் ஒரு கோயிலில் விநாயகருக்கும் அதே விபூதி தான் சார், ஈஸ்வரனுக்கும் அதே விபூதி தான், முருகனுக்கும் அதே விபூதி தான், எல்லாருக்கும் அதே விபூதி தானே, ஒரே ப்ராடக்ட் தானே. விநாயகர் விபூதியே தனியாக மடிப்பான், முருகர் தான் தனியாக மடிப்பான். சரி.